நீலகிரி மாவட்டத்தில் தமிழக அரசின் அறிவிப்பால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கூடலூர் தேவாலா பகுதியில் அரசு தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான 100 ஹெக்டேர் பரப்பளவில் நவீன பூங்கா அமைக்க மத்திய அரசு 70 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை தற்போது வனத்துறைக்கு சொந்தமான இடம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் சூழலை அரசு தடுத்துள்ளதாக கூறி ஆட்சியரிடம் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. திறனற்ற திமுக அரசு தமிழக மக்களுக்கு துரோகம் இழைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தனக்கு சொந்தமான நிலத்தை துணை ஆட்சியர் வேறு நபர்களுக்கு பட்டா மாற்றம் செய்து கொடுத்ததால் ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். பள்ளிக்குளம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான மணிகண்டன் என்பவருக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தை நாட்டார்மங்கலம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தம்மாள் அவரது பெயருக்கு பட்டா மாற்றம் செய்ய முயன்றுள்ளார். இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்துள்ளார். இந்நிலையில் இந்த நிலத்தினை திண்டிவனம் சார் ஆட்சியர் போலியான நபருக்கு பட்டா வழங்கியுள்ளதாகவும் சார் ஆட்சியர் அலுவலகம் மூலம் கோவிந்தம்மாள் சொந்தமாக்கிக் கொள்ள முயற்சிப்பதாக கூறி மணிகண்டன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதை பார்த்து அங்கிருந்த காவலர்கள் மணிகண்டனை தடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளே முறைகேடுகளில் ஈடுபட்டு போலி பட்டா வழங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.